வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தோசை ரெசிபி. ஒரு கப் பச்சரிசி இருந்தா உடனே இதை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இனிப்பு தோசையை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு வந்துடலாம். வடிகட்டி எடுத்துட்டு வந்த இந்த அரிசி கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தேங்காயையும் அரிசியையும் எந்த அளவுக்கு உங்களால மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பால் மாதிரி அரைச்சு எடுக்கணும். அரைச்ச மாவுல இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கூட தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்து மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போதான் நமக்கு தோசை நல்லா வரும். பார்த்தீங்கன்னா ரவை தோசைக்கு கரைக்கிற மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லேசான இனிப்பு இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு தோசைக்கல் இல்லைன்னா பேனை சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதும் நாம் கரைச்சி வச்ச மாவை ஒரு பெரிய கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி மாவு பரவன மாதிரி சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா சூடா இருந்தாதான் இந்த மாதிரி நமக்கு ஓட்டையா வரும். மாவு முழுசா சேர்த்ததும் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம். மீடியம் லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அடுப்பை குறைக்காம வச்சிருந்தீங்கன்னா தோசை சட்டுன்னு கருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்துல நாம கலந்து வச்ச தேங்காய் சர்க்கரைய மேல கொஞ்சமா சேர்த்துக்கலாம். தேங்காய் சர்க்கரையோட அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமாவே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா மட்டும் போதும். இதை இந்த மாதிரி லேசா பரப்பி விட்டுக்கோங்க. மேல கொஞ்சமா நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் மூடி வச்சிடுங்க. ஒரு 30 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி திரும்பவும் மூடி வைக்கும் போது சர்க்கரை லேசா மெல்ட் ஆகி வரும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதை மடிச்சு வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நமக்கு ஸ்வீட் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை
தேங்காய் பூரணம் சேர்க்காம வெறும் தோசையா மட்டும் நீங்க செய்யலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படின்னு எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த தோசைய சுட சுட தான் சாப்பிடணும்.